Let G be a graph on at least 6 vertices. G ஒரு graph அதுல minimum 6 vertices இருக்கு. இப்படி இருந்தா that G or G bar contains a triangle. G னா நமக்கு தெரியும் நம்ம எடுத்துக்கக்கூடிய graph. G barங்கிறது it's a complement of G. G ல எப்படி எல்லாம் கனெக்ஷன் இருக்கோ அந்த கனெக்ஷன்ல G bar ல இருக்காது. G ல இல்லாத கனெக்ஷன் வந்து G bar ல இருக்கு. நார்மலா செட்டுக்கு என்ன டெஃபினிஷன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இருக்கு சேம் டெஃபினிஷன் இஸ் ஃபார் G bar. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்துக்கிறோம்னா let G be a graph இருக்கு. இதுக்கு பதிலா நான் PQ graph எடுத்துறேன். P denotes number of vertices in G and Q denotes number of edges in G. இங்க நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து எப்படி இருக்கு ட்ரையாங்கிள் இருக்கு. ஒன்னு G ல இருக்கும் இல்லனா G bar ல இருக்கும் அப்படினு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா B ங்கற ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். let B be a vertex in G. ஒரு வெர்டெக்ஸ் ஒரு கிராஃப்ல இருக்குதுனாவே அதுக்கு வந்து கண்டிப்பா என்ன இருக்கும்னா டிகிரிங்கற ஒன்னு இருக்கு. டிகிரினா உங்களுக்கு தெரியும் எத்தனை வெர்டிசஸ் வந்து V கூட கனெக்ட் ஆயிருக்கோ தட் இஸ் டிகிரி ஆஃப் V. எதுல G. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க B be a vertex in G. அடுத்த லைன் என்ன சொல்றேன்னா டிகிரி ஆஃப் V G ல degree of V plus degree of V in G bar ரெண்டையும் சேர்த்தனா எப்படி இருக்கும்னா that value is greater than or equal to P minus 1. இப்போ இங்க P ங்கிறது நம்ம number of vertices in G. G ங்கற கிராஃப் எப்படி இருக்குன்னா at least 6 vertices இருக்க மாதிரி இருக்கு. சோ அத வச்சு நான் என்ன எடுத்துக்கறேன்னா இந்த P is 6 ன்னு எடுத்துக்கிறேன். 6 minus 1 5. V உடைய டிகிரி G லயும் G bar லயும் இருக்கத ஆட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 5 ஆகும். குறைஞ்சது 5 ஆகும். 5 க்கு மேல இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது G. G ல எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னா 6 வெர்டிசஸ் இருக்கு. V1 V2 V3 V4 V5. இப்போ V உடைய கனெக்ஷன் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும்னு இல்ல. எப்படி வேணா இருக்கலாம். இதுல எந்தெந்த கனெக்ஷன்லாம் இல்லையோ அதெல்லாம் G பார்ல இருக்கு. இது G பார். இப்போ V க்கு V1 க்கு கனெக்ஷன் இங்க இருக்கு. V into V1 is not adjacent in G bar. அதே மாதிரி V V2 adjacent இங்க G ல V V2 is not adjacent in G bar. இதே மாதிரி தான் எல்லா கனெக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன எழுதிக்கிறோம்னா then degree of V is greater than or equal to 3 in G or degree of E is greater than or equal to 3 G bar. ஒன்னு V உடைய டிகிரி எப்படி இருக்கும்னா G ல 3 இருக்கும் இல்லனா G barல 3 இருக்கும். மினிமம் மேக்ஸिमமா எவ்வளவு வேணா இருக்கலாம். நம்ம எடுத்துக்க கூடியது 6 வெர்டிசஸ். இப்போ இதுல பாருங்க V உடைய டிகிரி 1 2 3. G ல வந்து டிகிரி 3 இருக்கு. இதுல V உடைய டிகிரி பாருங்க 1 2. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 3 plus 2 5. அந்த 5 வந்து இங்க சொல்றோம். டிகிரி ஆஃப் V in G plus degree of V in G bar is greater than or equal to 5. இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன்கிரீஸ் பண்ண என்ன ஆகும்னா V உடைய டிகிரி வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்போ இங்க நம்ம எடுத்துக்கிறது டோட்டலா 6 vertices. Suppose 7th vertex V6 ன்னு எடுக்கிறேன்னு வெச்சுக்கீங்க. இப்போ ஒரு கனெக்ஷன் கொடுக்கறோம்னா V உடைய டிகிரி இங்க வந்து 4 ஆ மாறும். இங்க வந்து அதே V6 வரும். இங்க இந்த V2 V6 கனெக்ஷன் இருக்காது. இப்போ நீங்க டிகிரி ஆட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6. V உடைய டிகிரி 6 ஆ இருக்கும். இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் P is 7. 7 minus 1 6. இப்போ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் பொறுத்து D உடைய அதாவது V உடைய டிகிரி வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் minus 1. இப்போ இதுல ரெண்டு கேஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் டிகிரி ஆஃப் V is greater than or equal to 3 in G. ரெண்டு கேஸ் எடுத்தோம் இல்லையா டிகிரி ஆஃப் V is greater than or equal to in G. அப்புறம் செகண்ட் கேஸ் என்ன எடுப்போம்னா டிகிரி ஆஃப் V is greater than or equal to 3 in G bar. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா
3 மினிமம் 3 ன்னு சொல்லிட்டேன். அப்ப மூணு வெர்டிசஸ் வந்து எது கூட கனெக்ட் ஆயிருக்கணும்? V கூட கனெக்ட் ஆகும். அப்ப அந்த வெர்டிசஸ் தான் என்ன பண்றோம்? V1 let V1 V2 V3 be the adjacent vertices of V in G. Gங்கிற கிராஃப்ல V கூட இந்த மூணு வெர்டிசஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படினு சொல்றோம். நெக்ஸ்ட் லைன் V1, V2 அதாவது இந்த ஆர்டர் V1, V2 or V2, V3 or V1, V3 இந்த மூணு காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு எட்ஜ் G ல இருந்தா அங்க எப்படி இருக்கும்னா we have a triangle in G. இந்த ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எட்ஜ் எக்ஸிஸ்ட் ஆனாங்க இதுல G ல எக்ஸிஸ்ட் ஆனா அங்க ட்ரையாங்கிள் வந்துருன்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்க இதுல நமக்கு ட்ரையாங்கிள் இல்ல, கீழே பார்க்க வேணாம், இந்த ஆஃபை மட்டும் கவனிங்க. V1 V2 அப்படிங்கிற எட்ஜ் இல்ல எனக்கு. சப்போஸ் இங்க இருந்தா ஒரு ட்ரையாங்கிள் வந்துரும் V1 V2 V. செகண்ட் பாசிபிலிட்டி என்ன இருக்கு? V2 V3. இதுல பாருங்க V2 இது இந்த V2 V3 ன்னு ஒரு எட்ஜ் இங்க எக்ஸிஸ்ட் ஆனா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்துரும். லாஸ்ட் பாசிபிலிட்டி V1, V3. V1 எங்க இருக்கு? V1 V3 இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குதா? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதுதான் சொல்றாங்க we have a triangle in G. இப்ப அடுத்து சப்போஸ் இப்ப நம்ம சொன்ன டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதுறோம். V1 க்கும் V2 க்கும் ஒரு எட்ஜ் இருக்கா? if V1, V2 is an edge in G, then V1, V2, V is a triangle in G. இப்படி ஒரு எட்ஜ் இருந்தா V1, V2, V is a triangle in G. நெக்ஸ்ட் லைன்ல என்னன்னா if none of the pairs, மேல சொன்னோம் இல்லையா, இந்த காம்பினேஷன்ல எந்த எட்ஜுமே எதுல G ல இல்லாம இருந்தா அத இங்க எழுதுறேன். none of the pairs V1 V2 V1 V2 V3 are edges in G. G ல இந்த மாதிரி எட்ஜ் எதுவுமே இல்லன்னா then they are all edges in G bar. G bar உடைய டெஃபினிஷன் என்ன? G ல இல்லாத கனெக்ஷன் எல்லாமே கண்டிப்பா G bar ல இருக்கும். இப்ப நம்ம சொன்னது இந்த மாதிரி கனெக்ஷன் எதுவுமே G ல இல்ல, அப்ப கண்டிப்பா இது எல்லாமே என்ன G bar ல இந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இங்க பாருங்க V1 V2 இல்ல, நம்ம V1 V2 கனெக்ஷன் கொடுத்தாச்சு. என்ன V1 V3 இங்க இல்ல, V1 V3 கனெக்ஷன் கொடுத்தாச்சு. V2 V3 இங்க இல்ல, V2 க்கு V3 கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ட்ரையாங்கிள் இருக்கா? V1 V2 V3 is a triangle in G bar. அதான் இங்க எழுதுறோம். V1 V2 V3 is a triangle in எதுல இருக்குன்னா G bar ல இருக்கு. இது கேஸ் 1. இப்ப கேஸ் 2 னு வெச்சுக்கோங்க. கேஸ் 2 னா இந்த G ல வந்து அப்படியே G bar ஆ மாத்துங்க. எங்கெல்லாம் G இருந்துச்சோ அத G bar ஆ மாத்திக்கங்க. G bar இருந்த இடத்தெல்லாம் G ஆ மாத்துங்க. அவ்வளவுதான்.